அப்படின்னா எவரிபடி சேவ்டு ஹிம் அண்ட் டு கிரேட் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு இருக்குது இன்னொரு சென்டென்ஸு. சரி, நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி எழுதிக்கலாம். எவரிபடி அப்படின்னா எல்லோரும் அல்லது அனைவரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வார்த்தை. சேவ்டு அப்படின்னா ஏன்னா பணியாற்றினார், பணியாற்றுதல்னு வரும். ஓகேங்களா? சேவ்டுனா. அடுத்து ஹிம்னா வந்து அவனை அவரை அப்படின்னு வரும். இந்த இடத்துல நம்ம அதை அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்டு அப்படின்னா மற்றும். டூக் அப்படின்னா நம்ம டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டூக், அது வந்து எடுத்தது அப்படின்னு வரும். கிரேட் அப்படின்னா பெரிய, நம்ம வந்து நல்ல அல்லது பெரிய அந்த மாதிரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. கிரேட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல வேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கிரேட். கேர் அப்படின்னா பராமரித்து கொள்ளுதல், அதாவது டேக் கேர்னு நம்ம நிறைய சொல்லுவோம் பார்த்தீங்களா, அக்கறை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேர் தான் இது. ஆஃப்னா வந்து கிராமர். ஹிம்னா வந்து அதை அப்படின்னு எடுத்துக்கலாம். அனைவரும் பணியாற்றுதல் அதை மற்றும் எடுத்தது நல்ல அக்கறை அதை அப்படின்னு வருது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி தமிழில் ஒழுங்காக ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லோரும் அதற்கு வேலை செய்தார்கள் மற்றும் அதை நன்றாக கவனித்து கொண்டனர். ஓகேங்களா?